உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 67வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகத்துக்கு ஈந்து அருள் செய்து நிற்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு நம் அனைவருடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிப்போமாக. அவர் உபதேசித்த தத்துவங்களை உலகுக்கு கொணர்ந்து நாம் எல்லாம் ஒய்யும் பொருட்டு அருள் செய்து நிற்கின்ற அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் உச்சியில் சுட்டி ஒப்பெய்துகிறேன். இந்த உயிர்நோக்கு என்கின்ற சங்கமத்தை உருவாக்கி பலரும் பயன்பண்ணும் வண்ணம் தொடர்ந்து நடத்தி வருகிற இடையோருக்கு என்னுடைய வணக்கமும் அன்பும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். தத்துவத்தை கற்பதிலே ஆர்வம் காட்டி ஒன்றிணைந்து நிற்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சித்தாந்த தத்துவத்தை கற்க வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பின் காரணமாக முதலாவதாக நாங்கள் உயிர்நோக்கு என்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் செய்த நூலினை படித்தோம். அந்நூலை நாம் விளங்குவதற்கு அமரராகிவிட்ட ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரை துணை செய்தது. அதுபோலவே 2வது நூலாக உமாபதி சிவாச்சாரியார் செய்த திருவருட்பயன் என்கின்ற நூலை நாம் படிக்க முடிந்தது. அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய உரை வழிகாட்டியது. அவ்வப்போது மேலதிகமாக விளக்கம் தேவைப்பட்ட பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய துணையையும் நாம் உட்கொண்டோம். இப்பொழுது நிறைவாக நாங்கள் சிவஞான சித்தியார் என்கின்ற அருணந்தி சிவாச்சாரியார் செய்த நூலை படிக்க முயன்று கொண்டிருக்கிறோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் நீதியரசர் திருவிளங்கம் அவர்கள் செய்த உரை நமக்கு வழிகாட்டி நிற்கிறது. இங்கனமாய் தன்னுடைய உரைத்திறனாலே நமக்கு வழிகாட்டி நிற்கக்கூடிய அந்த பெரியவர்கள் திருவடிகளை மனதிருத்தி பூஜிப்பது நம்முடைய கடமையாகும். அவர் நமக்கு நம் வணக்கங்கள். சிவஞான சித்தியாரிலே முன்னாலே பாயிரம் என்கின்ற பகுதியிலே 6 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. விநாயகர் வணக்கம் தொடங்கி அவையடக்கம் வரையிலான 6 பாடல்களை அமைத்திருக்கிறார். பரசிவ வணக்கம், நூலின் வழி, நூலை வழி படிக்கும் தகுதியுடையோர் என்பனவான செய்திகள் எல்லாம் அந்த பாயிரத்திலே அடங்குகிறது. அதைத் தொடர்ந்து அளவையியல் என்கின்ற பகுதி பிரமாணங்களை நமக்கு உணர்த்துகிறது. சைவ சித்தாந்திகள் 3 பிரமாணங்களை தமக்குரிய பிரமாணங்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்ற அந்த 3ஐயும் தமக்குரிய பிரமாணங்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். 10 பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தும் இந்த 3 பிரமாணங்களுக்குள் அடங்குவதால் இந்த 3ஐயே அவர்கள் போதுமானதாக கொண்டு 3 பிரமாணங்களை சைவ சித்தாந்திகளுடைய அடிப்படை பிரமாணங்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த 3 பிரமாணங்களும் பிறகு மென்மேலும் விரிவடைகின்றன. காட்சியிலே காட்சி பிரமாணம், ஆகம பிரமாணம், காட்சியிலே காட்சி, வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று காட்சியை 4ஆக பிரித்துக் கொண்டு அது பற்றிய விளக்கங்களை சொல்கிறார்கள். அனுமானத்தை தன்பொருட்டனுமானம், பிறர்பொருட்டனுமானம் என்று 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். ஆகம பிரமாணத்தை மந்திரம், உபதேசம்,
மந்திரம், தந்திரம், உபதேசம் என்று 3 கூறுகளாக பிரித்து அந்த பிரமாணத்தையும் பிரித்து சொல்கிறார்கள். பிரமாணங்களிலே நாம் கற்க வேண்டிய பகுதி ஒன்று இங்கே இருக்கிறது. சீக்கிரத்திலே அதையும் கற்று விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நூலுக்குள்ளே நுழைகிறோம். சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மையை அடிப்படையாக கொண்டது. பதி, பசு, பாசம் என்கின்ற 3 பொருளை உள்பொருளாக ஏற்றுக்கொண்டு சைவ சித்தாந்தம் தன்னுடைய செய்திகளை சொல்லத் தொடங்குகிறது. உள்பொருள் என்றால் தோற்றமும் முடிவும் இல்லாத பொருள்கள் என்று அர்த்தம். அது தோன்றி இருக்கவும் கூடாது, முடிந்திருக்கவும் கூடாது. தோன்றிய பொருள்கள் எல்லாம் முடியும், தோன்றாத பொருள்கள் எல்லாம் முடிவடையாது என்பதன் அடிப்படையிலே பதியாகிய கடவுளையும், பாசமாகிய மலத்தையும், பசுவாகிய ஆன்மாக்களையும் முப்பொருளாக கொண்டு இந்த 3க்கும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை என்கின்றதாக வைத்துக்கொண்டு சித்தாந்த தத்துவத்தை கட்டியெழுப்புகிறார்கள். இந்த 3லே பதி என்பது முதற் பொருளாக இருக்கிறது, எங்கும் ஒன்றாக இருக்கிறது. அந்த பதியினுடைய தன்மையை கொண்டிருந்தாலும் மலவயத்தால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடியதாகிய ஆன்மா 2வது நிலை சிற்றறிவு கொண்டதாக இருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களும் அது ஜடப்பொருள்கள். ஆனால் அவையும் தோற்றமும் முடிவும் இல்லாத பொருள்கள் என்று சொல்லி இந்த முப்பொருள்களுக்குமான உண்மையை நமக்கு விளக்கம் செய்கிறார்கள். அந்த வரிசையிலே பதி என்பதற்கு முதலிடம். அந்த பதியை விளங்குவதாக இந்த நூலிலே அடுத்த பகுதி ஆரம்பமாகிறது. பதி உண்மை என்ற பகுதியை பேசுகிறார். இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை முதலிலே நிறுவ வேண்டும். தமக்கு எதிராக அது மாற்று கருத்துகள் சொன்ன பிற சமய கொள்கையாளர்கள் அல்லது பிற கொள்கையாளர்களை எல்லாம் மறுத்து பதியினுடைய உண்மையை நிறுவுவதாக முதல் பகுதி அமைகிறது. பதி உண்மை நிறுவப்பட்ட பிறகு பதியினுடைய இலக்கணம் சொல்லத் தொடங்குகிறார்கள். அந்த பதி இலக்கணம் என்ற பகுதியிலே ஆண்டவனுடைய 3 விதமான வடிவங்களை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது என்று பேசுகிறார்கள். அருவம், அருவுருவம், உருவம் என்ற 3 வடிவங்களும் உண்டு என்பது சித்தாந்திகளுடைய கொள்கை. மாற்று மதத்தவர்கள் பல பேர் அப்படி இல்லை, இறைவனுக்கு உருவம் என்ற ஒன்று இல்லை, அப்படி சொல்வது என்பது தவறு. ஏனென்றால் உருவம் எல்லாம் மாயையினாலே ஆக்கப்படுவது, இறைவனுக்கு உருவம் உண்டு என்றால் அதுவும் மாயையினாலே ஆக்கப்படுவது என்று ஆகிவிடும். ஆகவே அது தவறு என்பதான வாதங்களை முன்வைக்கிற பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், அப்படி அல்ல, இறைவனுக்கு உருவம் உண்டு, அது மாயையினாலே ஆக்கப்படுகிற உருவம் அல்ல, சிவசக்தியினாலே ஆகிற உருவங்கள், அருள் வடிவே தவிர அவை மல வடிவல்ல என்பதை நிறுவிவிட்டு அந்த அருள் வடிவிலே இறைவன் பல்வேறு வடிவங்களை கொள்வான், உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு அந்த அருள் வடிவம் தேவை என்பதற்கு வேத ஆகம புராண இதிகாசங்களிலே இருந்து சான்றுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அதற்கு பிறகு அந்த இறைவனுக்கு அந்த உருவ வழிபாடு உண்டு, உருவம் என்பது உண்டு என்பதை நிறுவிய பிறகு அந்த உருவம் பற்றிய புற செய்திகளை சொல்லத் தொடங்குகிறார். அதிலே ஒன்றாக இறைவனுக்கு உபச்சார திருமேனி என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லத் தொடங்குகிறார். உண்மை திருமேனி, உபசார திருமேனி என்று 2ஆக பிரித்துக் கொண்டு, உபசார திருமேனி எதுவென்றால் அத்துவ வடிவங்கள் எல்லாம் இறைவனுடைய உபசார திருமேனி என்று சொல்லுகிறார்கள். தத்துவங்கள் பிறக்கிற பொழுது முதல் பிறக்கிறதாகிய அந்த சுத்தமாயா தத்துவங்கள் 5லேயும் சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் என்கின்ற 2ம் அமைந்திருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். சொற்பிரபஞ்சம் என்பது மந்திரம், பதம், வண்ணம் என்று 3ஆக பிரிகிறது. எழுத்துக்களுடைய தொகுப்பாக வந்த தொடர்கள், தொடர்களுடைய தொகுப்பாக வந்த மந்திரங்கள் என்று மந்திரம், பதம், வண்ணம் என்ற 3ம், பொருட்பிரபஞ்சத்திலே கலை, தத்துவம், புவனம் என்கின்ற 3மாக
இந்த பொருட்பிரபஞ்சம் சொற்பிரபஞ்சம் ஆகிய ரெண்டும் பிரிகின்றன. அந்த ஆறினையும் நாங்கள் அத்துவாக்கள் என்று சொல்கிறோம். இந்த ஆறினோடும் சிவசக்தி ஒன்றி நிற்கிறது. ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கிற தன்மை கொண்டது. சிவசக்தி என்பது சிவனுடைய சக்தி. ஆகவே சிவசக்தி பொருந்தியதாகிய இந்த அத்துவாக்கள் என்பது சிவனுடைய வடிவம் கொண்டவை என்பதாக கருதி, அது நேராக சிவ வடிவம் அல்லாவிட்டாலும் உபச்சார வடிவமாக அதனை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உபச்சார வடிவமாக அத்துவ வடிவத்தை விளக்கம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த அத்துவ வடிவத்தை பற்றி விளக்கம் சொல்ல தொடங்குகிற பொழுது இறைவனுக்கு மந்திர வடிவம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சொற்பிரபஞ்சத்திலே மந்திரம், பதம், வண்ணம் என்று மூன்றும் இருக்கிற காரணத்தினாலே மந்திரம் என்பதும் இறைவனுடைய வடிவம் என்று சொல்லி அந்த மந்திரங்களிலே 11 மந்திரங்கள் முக்கியமானவை என்கிறார்கள். பஞ்சபிரம்ம மந்திரம், ஷட்டங்க மந்திரம் என்று மந்திரங்கள் 5, 6 11 மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்கள் மற்றைய மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மூலமானவை. இந்த மந்திரங்கள் எல்லாம் இறைவனுடைய வடிவமாக கொள்ளப்படுபவை என்பதையும் நிறுவிக்கொண்டு போகிறார். கிட்டத்தட்ட அந்த இடத்திலே தான் நிற்கிறோம். அதிலே சிவசக்தி இந்த மந்திரங்களுக்குள்ளே பதிந்து அவற்றை இயக்குகிறது. உயிர்களுக்கு முத்தியையும் கொடுக்கிறது, போகத்தையும் கொடுக்கிற தன்மை கொண்டதினாலே இந்த மந்திரங்களை நாங்கள் இறைவனுடைய வடிவமாகியே கொள்கிறோம் என்பதாக நாங்கள் படித்து வந்த பாடல்கள் 81ஆம் பாடல் வரையும் படித்திருக்கிறோம். ஒரு 5 பாடல்களுடைய குறிப்பை வாசித்து விட்டு பிறகு நாங்கள் தொடர்ந்து இன்றைய வகுப்புக்குரிய பாடல்களை பார்க்கலாம். சிவஞான சித்தியார் விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிற இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் எண் 76. பாடல் தலைப்பு முதல்வனது உபசார திருமேனி, அதாவது அத்துவா வடிவம். பொழிப்புரை. வேதாகமங்களிலே அத்துவாக்கள் 6ம் முதல்வனுக்கு வடிவம் என்றது என்னை எனின், அவனுடைய திரோதான சக்தி அவற்றோடு கலந்து எல்லாமாகியும் பொருள் தன்மையால் வேறாகியும் செலுத்துதலால் உடனாகியும் நிற்றலால் அச்சக்திக்கு அவற்றோடுள்ள சம்பந்தம் நோக்கி உபசாரமாக கூறப்படுவதாம். இறைவனுடைய சக்தியை 2 கூறுகளாக சொல்வார்கள். ஒன்று அருட்சக்தி, அடுத்தது திரோதான சக்தி. அருட்சக்தி முத்தியை கொடுப்பது, திரோதான சக்தி மறைப்பை உண்டாக்கி கண்மத்தை நீக்குவதற்கு துணை செய்வது என்று 2ஆக பிரித்துக் கொள்கிறார்கள். அந்த திரோதான சக்தி கீழே வருவதாகிய இந்த மந்திரங்களோடு ஒன்றுபட்டு நிற்கிறதுனாலே உருவ வழிபாட்டுக்குள்ளே அது வருகிற காரணத்தின், உபச்சார வடிவத்துக்குள்ளே அது வருகிற காரணத்தினாலே அவற்றையும் நாங்கள் இறைவனுடைய வடிவமாக கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். பாடல் 77 மற்றும் 78. தலைப்பு மந்திர வடிவம். பொழிப்புரை. சிவசக்தி சேர்ந்து நிற்கும் சுத்தமாயிலே தோன்றிய காரணத்தாலும் சிவசக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு சாதகருக்கு போக மோட்சங்கள் கொடுத்தலாலும் மந்திரங்கள் முதல்வனுக்கு வடிவம் என்று வேதாகமங்கள் கூறும். சுத்தமாயிலே தோன்றுகின்றன. இந்த சொற்பிரபஞ்சத்திலே வரக்கூடியதாகிய மந்திரம், பதம், வண்ணத்திலே மந்திரம் என்பது சுத்தமாயிலே தோன்றுகிறது. அதே நேரத்திலே சிவசக்தியினாலே இயக்கப்படுகிற காரணத்தினாலே அதை உச்சரிப்போருக்கு அல்லது பாராயணம் பண்ணுவோருக்கு முக்தி போகங்களை தருகிறது. ஆகவே இறைவனும் அதைத்தான் செய்கிறான். முக்தியையும் போகத்தையும் நமக்கு தருகிறான், மந்திரங்களும் தருகின்றன. இறைவனையும் சிவசக்தி தான் இறைவனுடைய இயக்கமாக இருக்கிறது, மந்திரங்களுடைய இயக்கமாகவும் சிவசக்தி தான் இருக்கிற காரணத்தினாலே இந்த மந்திரங்களையும் இறைவனுடைய வடிவம் என்று கொள்ளலாம்
எப்படிப்பட்ட வடிவம் என்றால் உபச்சார வடிவம் என்று அதை விளங்கப்படுத்துகிறார். பாடல் எண் 79. பாடல் தலைப்பு பஞ்சபிரம்ம மந்திர வடிவம். பொழிப்புரை. ஈசானம் முதலிய பஞ்ச மந்திரங்களும் ஏனைய மந்திரங்களுக்கெல்லாம் முன்னர் தோன்றின ஆதலாலும் அவற்றிற்கு காரணமாயிருத்தலாலும் அவை முதல்வனுக்கு வடிவமாக கூறப்பட்டன. மந்திரங்களுக்குள்ளே 11 மந்திரங்கள், முதல்ல பஞ்சபிரம்ம மந்திரம் என்று 5, ஷட்டங்க மந்திரம் என்று 6. அதிலே இந்த பஞ்சபிரம்ம மந்திரம்தான் முக்கியமானது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அது இறைவனுக்கு வடிவமாக இருக்கிறது, எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரணங்களினாலே பஞ்சபிரம்ம மந்திரத்தினுடைய முக்கியத்துவம் இறைவனுடைய வடிவமாக இருப்பதாக கொள்கிறார்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாம்புதேவம், சத்யோசாதம் என்கின்ற இந்த 5 மந்திரங்கள் தான் பஞ்சபிரம்ம மந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. பாடல் எண் 80. பாடல் தலைப்பு பிரம்மன் முதலிய மும்மூர்த்திகளின் வடிவங்களை முதல்வனது வடிவங்கள் என்பது உபசாரம். பொழிப்புரை. பஞ்சபிரம்ம மந்திரங்கள் மூல மந்திரம் என்று சொல்வது. அதற்கு முந்தைய திருச்சிபெருக காலத்திலே முதல்ல மூல மந்திரம் சொல்லித் தருகிறேன் என்று சொல்வார்கள். அப்ப அதற்கு பொருள் விளங்கவில்லை, இப்ப விளங்குகிறது. மூல மந்திரம் என்றால் மற்றைய மந்திரங்கள் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிற மந்திரம். ஒரு 5 தொடர்: ஈசாய நம, தத்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோசாதாய நம. இந்த 5ஐயும் காலையிலே ஒரு தடவை இறைவனுக்கு ஒரு பூ வைக்கிற பொழுது 5 மந்திரம் சொல்லி இந்த 5 பூ வைத்து விட்டாலே மற்ற மந்திரங்கள் எல்லாவற்றினுடைய பலனையும் பெற்றதாக ஆகும். ஆகவே இதை வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனை குருவாக நினைத்துக் கொண்டு அவரிடமிருந்து இந்த மந்திரத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டதாக மனதிலே வைத்துக் கொண்டு தினம் ஒரு தினமாவது இந்த மந்திரம் 5ஐயும் சொல்லுங்கள். 11ஐயும் சொல்வது இன்னும் சிறப்பு. 5 மந்திரங்கள் சொல்வது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகாது. ஈசாய நம, அகோராய நம, வாமுதேவாய நம, சத்யோசாதாய நம. ஈசாய நம, அகோராய நம, தத்புருஷாய நம, வாமதேவாய நம, சத்யோசாதாய நம என்ற இந்த 5 மந்திரங்களையும் மற்ற 6 மந்திரம் அது என்ன, ஹிருதயாய நம, அது சொல்லுங்க. ஹிருதயாய நமக, ஒரு நிமிஷம். நேத்ராய நம, 5 இறைவனுடைய உறுப்பு சொல்லி சொல்வார். சிரசாய நம, சிகையாய நம, சிகாய நம, கவசாய நம, கவசாய நம, நேத்ராய நம, நேத்ராய நேத்ரேப்யு நம, அஸ்திராய நம. என்னது? அஸ்திராய நம. அஸ்திராய நம. இதை குறித்து கொண்டு உச்சரித்துக் கொண்டு வாருங்கள், அதனுடைய பயன் கிடைக்கும். சப்தகோடி மகாமந்திரங்களும் இந்த மந்திரங்களிலே இருந்துதான் தோன்றின என்று சொல்கிறார்கள். சப்தகோடி என்றால் 7 கோடி மந்திரங்கள் இருப்பதாகவும் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது இந்த பஞ்சபிரம்ம மந்திரம் என்று சொல்லுகிற காரணத்தினாலே இதை வெறும் படிப்பாக படித்து எங்களுக்கு இது தெரியும், யாராவது கேட்டால் நாங்கள் உடனே பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்ல தெரியும், எங்களுக்கு சடங்க மந்திரத்தை சொல்ல தெரியும் என்று வைத்திருக்கிறதாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. இதுக்கு யாரும் எங்களுக்கு பரிசு தரப் போவதில்லை. இதை பிரயோகித்து பழக வேண்டும். இந்த மந்திரங்களை இன்றைக்கு ஏன் இதை படிக்க கடவுள் எங்கள் கண்ணுக்கு இந்த பாடத்தை கொண்டு எல்லாருக்கும் இது கிடைக்காது, எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மந்திரத்தை, இந்த புஸ்தகத்தை தூக்கினபடியால் இந்த மந்திரம் பற்றி தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டால் பிறகு அதை சுவைக்க வேண்டும். மாம்பழத்தை வாங்கி என்னிடம் மாம்பழம் 5 அடுக்கி வைத்திருக்கேன் என்று சொல்வதிலே பெருமை இல்லை, சுவைத்து பார்த்தால் தான் பயன். அதுபோல இந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அதனுடைய பயனை அடையுங்கள் என்பதை ஒரு செய்தியாக மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு பாடல் எண் 80. பாடல் தலைப்பு பிரம்மன் முதலிய மும்மூர்த்திகளின் வடிவங்களை முதல்வனது வடிவங்கள் என்பது உபசாரம். பொழிப்புரை. அடுத்ததாக அதாவது ஷட்டங்க மந்திரங்கள், இந்த மந்திரங்களை எல்லாம் உபச்சார வடிவம் என்று சொன்னது போல இந்த பிரம்மன், புத்திரன், மகாவிஷ்ணு ஆகிய 3 கடவுளையும் நாங்கள் சொல்லுகிறோம், திரை வடிவங்களாகவே கொள்ளுகிறோம். அதுவும் கூட உபச்சார வடிவம்தான், இறைவனது உபசார வடிவம்தான் என்று விளங்கப்படுத்துகிறார். பொழிப்புரை. பிரம்ம விட்டுணு உருதிர்களிடத்து
முதல்வனது சக்திகள் பதிந்து நின்று செலுத்துதலால் அவர் உருவங்கள் முதல்வன் உருவோடு ஒப்ப வைத்து கூறப்படும். அவ்வாறு சக்திகளால் செலுத்தப்படாது பிரம்மன் முதலியோரே படைப்பாதி தொழில்களை செய்வது என்று சொல்லின் முதல்வன் வேண்டுவதில்லை. ஆதலால் முதல்வனே ஐந்தொழிலும் செய்வன். அவனது சக்திகளால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு பிரம்மன் முதலியோர் ஒவ்வொரு தொழிலை செய்வர். இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படுகிற பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவரும் அவர்களும் உபசார வடிவு என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே பரசிவத்தினுடைய சக்தி உள்நின்று அவர்களை இயக்குகிற காரணத்தினாலே அவர்களுடைய வடிவங்களையும் இறைவனுடைய உபசார வடிவம் என்று சொல்கிற முறைமை வந்திருக்கிறது என்கிறார். இந்த இறைவன் செய்கிற தொழிலை இந்த மூவரும் செய்கிறார்களே, ஆகவே இவர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இவர்கள் இறைவனுடைய அதிர்ஷ்டிப்பினாலேதான் அந்த தொழிலை செய்கிற ஆற்றலை பெறுகிறார்கள். தனியே அவர்களுக்கென்று ஆற்றல் இல்லை. இறைவன் நிறுத்திவிட்டால் இவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லாமல் போகும். அதற்குத்தான் புராணங்களில் இருந்து பல கதைகளை எடுத்து சொன்னதை நாங்கள் படித்தோம். இறைவனுடைய அதில் எல்லா தேவர்களும் ஒரு புறமாக நின்றார்கள் தச்சனுடைய யாகத்திலே. ஆனால் யாகத்தையும் காக்க முடியவில்லை, அவரைகளையும் காக்க முடியவில்லை. ஆகவே இவர்களுடைய சக்தி என்பது இறை சக்திக்கு குறைந்ததுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவருடைய சக்தி அப்ப இவர்களும் படைத்தல் காத்தல் எல்லாம் செய்கிறார்கள், ஐந்தொழிலும் செய்கிறார்களே. அப்ப இவர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பிரம்மனாலே படைப்பு மட்டும்தான் செய்ய முடியும், காத்தல் செய்ய முடியாது. திருமலாலே காத்தல் மட்டும்தான் செய்ய முடியும், அழித்தல் செய்ய முடியாது. ருத்ரனாலே அழித்தல் மட்டும்தான் செய்ய முடியும், அழித்தலோ காத்தலோ செய்ய முடியாது. ஆனால் இறைவன் இந்த ஐந்தொழிலையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். அவனால் கொடுக்கப்பட்ட சக்தியை கொண்டு இவர்கள் ஒவ்வொரு தொழில் செய்கிறார்கள். இதுதான் இவர்களுக்கும் மற்ற இந்த மூன்று தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்கிறார்கள். பாடல் எண் 81. பாடல் தலைப்பு சக்தி ஒன்று, தொழில் வேறுபாட்டால் பல. பொழிப்புரை. அரசன் சக்தி ஒன்றே மந்திரி முதலாயினோரிடத்து நின்று செய்யும் தொழில் வேறுபாட்டால் பலவேறு வகைப்பட்டார் போல, சிவசக்தி ஒன்றே அயன் முதலாயினோரிடத்து நின்று செய்யும் தொழில் வேறுபாட்டால் செனனி முதலியனவாய் பலவேறு வகைப்படும். அச்சக்தி முதல்வனோடு பிரிவின்றி நின்று அம்முதல்வன் நினைத்தபடி போக மோட்சங்களை கொடுக்கும். இதே திரும்ப சொல்கிறார்கள். இறைவனுடைய அந்த சக்தி தான் இவர்களுக்குள்ளே நின்று இதன் தலைப்பை சொல்லுங்கள் ஒரு தரம். தலைப்பு சக்தி ஒன்று, தொழில் வேறுபாட்டால் பல. வேறுபட்டால் பலவாகிறது. அப்போ ஒவ்வொரு சக்தி, பிரம்மனுக்கு ஒரு சக்தி, விஷ்ணுவுக்கு ஒரு சக்தி, ருத்ரனுக்கு ஒரு சக்தி என்று கொண்டால் சக்தி அப்ப பலவோ என்கின்ற ஐயம் வரும். அப்படி அல்ல, சக்தி என்பது எப்பொழுதும் ஒன்றுதான். அது தொழில் வேறுபாட்டால் வேறு வேறாக தெரிகிறது. அதற்கு தான் ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள். அரசனுடைய சக்தி தான் கீழே கலெக்டர்ல, மினிஸ்டர்ல இருந்து, கலெக்டர்ல இருந்து உள்ளூருக்குள்ளே இருக்கிற அந்த அதிகாரி வரையும் செல்லுகிறது என்றால், வேறு வேறு இடங்களிலே அந்த சக்தி பயன்படுத்தப்படுகிறது. அத்தனை சக்தியும் இறை சக்தி தான். அங்கே பயன்படுத்துகிற பொழுது அவர் மினிஸ்டர் என்கிறோம், அடுத்தவரை செயலாளர் என்கிறோம், அடுத்தவரை கவர்னர் என்கிறோம், அல்லது அதுக்கு கீழே இருக்கிறவர்களை வேறு வேறு பெயர்கள் சொல்வது போல பெயர்கள் வேறுபடுமே தவிர அந்த பெயர்களுக்கு கூடாக வருவதெல்லாம் இறை சக்தி தான். தன்னுடைய தொழில் மாற்றத்தினாலே வேறு வேறு பெயர் நிற்கிறதே தவிர சக்தியிலே பல சக்தி உண்டு என்று எடுக்க தேவையில்லை என்கிறார்கள். இது வரைக்கும் பழைய பாட்டுங்க. இது 81 வரைக்கும். புது பாடல் 82. பாடல் தலைப்பு சக்தியின் வடிவம். சக்தி தன் வடிவேது எண்ணில் தடையிலா ஞானமாகும். உய்த்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ எண்ணின், எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலால், மறைப்பில் ஞானால் மறுவிடும் கிரியை எல்லாம். பொருளுரை. இதிலே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி என்ற ஒரு சொல் வருகிறது, ரெண்டு இடத்திலே இந்த பாடலிலே வருகிறது. செய்தி என்பது நாங்கள் வழக்கமாக செய்தி என்றால் நியூஸ், அந்த அர்த்தத்தில் தானே படித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே செய்தி என்பது செயல்
என்கின்ற அந்த அர்த்தத்திலே வருகிறது. இறைவனுக்கு 3 விதமான சக்தி உண்டு: இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானாசக்தி. இந்த கிரியா சக்தியைத்தான் அதுதான் செயல்படுத்துவது. அதனாலே அதைத்தான் இங்கே அந்த செயல் சக்தியை அல்லது செய்யும் சக்தியை தான் இங்கே செய்தி என்ற வார்த்தையாலே பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். ஆகவே அதிலே குழப்பம் விட்டுவிடக்கூடாது. செய்தி என்பது செயற்சக்தி அல்லது கிரியாசக்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மனதிலே வைத்துக் கொண்டு படியுங்கள். பொருளுரை. சத்திதன் வடிவேது எனின், சிவசக்தியின் சொரூபம் யாது எனின், தடையிலா ஞானமாகும். அது சுத்த ஞானமாயிருக்கும். இது முதல் செய்தி. சிவசக்தியினுடைய வடிவம் என்ன என்றால் ஞானம்தான் சிவசக்தியினுடைய வடிவம். ஞானம் என்றால் என்ன? அறிவு. அந்த அறிவும் எப்படிப்பட்ட அறிவு? சுத்த அறிவு, சுத்த ஞானம். அதிலே எந்த மாசு மறு கலப்பு இருக்காது. அத்தகைய அந்த கலப்பில்லாத அறிவுதான் இங்கே சிவசக்தி என்று சொல்லப்படுகிறது. திரும்ப திரும்ப நாங்கள் படிக்கிற பொழுது மனதை ஒன்றிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அறிவு இயற்கையாக உள்ள எல்லாவற்றுக்கும் இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற 3 சக்தி இருக்கும். எந்த பொருளுக்கும். நாங்கள் ஒரு மரத்தை பார்த்து கொண்டோம் என்றால் அது அறிவு, உயிர்பொருள். உயிர்பொருள் எல்லாவற்றுக்கும் இச்சை, கிரியை, ஞானம் இருக்கும். ஒரு மரம் கூட பாருங்கள், இந்த பறவைகள் எச்சம் போட்டு எங்கேயாவது ஒரு வீட்டிலே ஒரு மூலையிலே ஒரு ஆலமரம் முளைக்கும். அது நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். அது முதலிலே அதுக்கு வெயில் தேவை என்கின்ற அறிவு அதுக்கு வரும். அப்படி அந்த அறிவு வந்த உடனே அந்த வெயிலை நோக்கி தன்னை நகர்த்தும். அப்போ அறிவு தேவை என்கின்ற விருப்பம், பிறகு அறிவு தேவை என்கின்ற அறிவு, பிறகு வெயில் தேவை என்ற விருப்பம், வெயில் தேவை என்ற அறிவு, பிறகு அதை நோக்கி நகர்கிறதாகிய செயல். சின்ன மரம் கூட பாருங்கள், தனக்கு வெயில் தேவை என்றால் அப்படியே நின்று அந்த வெயிலை நோக்கி நகர்ந்து முன்னாடி போய் நிற்கும். ஒரு மரத்துக்கு கூட உயிர்பொருள் எல்லாவற்றுக்கும் இச்சை இருக்கும், கிரியை இருக்கும், ஞானம் இருக்கும். இந்த இறைவனும் உயிர்பொருள், அது சந்தேகம் இல்லை. நமக்கு அவருக்கும் உயிர்பொருள், அவர் நம்மை விட உயர்ந்த உயிர்பொருள். அவருக்கு இருக்கக்கூடியதாகிய அந்த அறிவு எனப்படுகிற ஞானம் என்பது இறைவனுடைய வடிவாக கொள்ளப்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார்கள். படியுங்கள். சத்திதன் வடிவு ஏது எனில் தடையிலா ஞானமாகும். சிவசக்தியின் சொரூபம் யாது எனின் அது சுத்த ஞானமாய் இருக்கும். சுத்த ஞானம், சுத்த சொல்லை திருப்ப திருப்ப அவர்கள் சொல்றதுக்கு சுத்த ஞானம் என்பது அந்த இறைவனோடு இருப்பதாகிய அந்த சக்தி என்பது அதிலே கலப்பில்லாத அறிவாக இருக்கும். அதைத்தான் இங்கே சுத்த ஞானமாகும் என்கிறார்கள். உய்த்திடும் இச்சை செய்தி. அச்சக்தி செலுத்தும் இச்சை கிரியைகள் வேற்று தொழில்கள் ஆதலால் இவை ஞானத்து உளவோ என்னின், இவை அந்த ஞானத்தின் நின்றும் தோன்றுவனவோ என்னின். ஞானம் எத்திரம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலான். ஞானம் எவ்வாறு உளதோ அவ்வாறு இச்சை கிரியைகளும் உள என்று வேதாகமங்கள் சொல்லுதலால் கிரியை எல்லாம் படைப்பாதி தொழில்கள் செய்யும் கிரியாசக்தி முதலிய சக்திகள் யாவும் மறைப்புயில் ஞானத்தால் மறுவிடும். முற்கூறிய சுத்த ஞானமாகிய பராசக்தியினால் காரியப்படும். அதாவது சுத்த அறிவுதான் இறைவனுடைய ஞானம் என்று சொல்லு. ஞானாசக்தி என்பது சுத்த அறிவு. அப்ப இந்த கிரியாசக்தி, இச்சாசக்தி எல்லாம் அவர்கள் எல்லாம் யார்? வேறு வேறு சக்திகளா என்று கேட்டால், அல்லது இவையெல்லாம் ஞானாசக்தியினுடைய வடிவங்கள் தானா என்று கேட்டால், ஞானாசக்தியினுடைய வடிவங்கள் அல்ல. ஆனால் ஞானாசக்தியினுடைய வியாபகத்தாலே, விரிவினாலே தோன்றுபவை இவை. ஆனால் தனித்தனி சக்திகள் தான். ஞானமே தான் கிரியை, ஞானமே தான் நிச்சயம் என்று கொள்ளக்கூடாது. 3 வடிவங்கள் உண்டு.
ஞானத்தினுடைய வியாபாரத்தன்மையினாலே, விரிவுத்தன்மையினாலே இவை தோன்றுவன என்பதாக சொல்கிறார்கள் என்று நினைக்கிறேன். படியுங்கள், மேலே படியுங்கள். குறிப்புகள் பிடித்தவுடன். பொய்த்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ என்னின் அச்சக்தி செலுத்தும் இச்சை கிரியைகள் வேற்று தொழில்கள் ஆதலால் இவை அந்த ஞானத்தின் நின்றும் தோன்றுவனவோ என்னின் ஞானம் எத்திரம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலால் ஞானம் எவ்வாறு உளதோ அவ்வாறு இச்சை கிரியைகளும் உள என்று வேதாகமங்கள் சொல்லுதலால் கிரியை எல்லாம் மறைப்புயில் ஞானத்தால் மறுவிடும். படைப்பாதி தொழில்கள் செய்யும் கிரியாசக்தி முதலிய சக்திகள் யாவும் முற்கூறிய சுத்த ஞானமாகிய பராசக்தியினால் காரியப்படும். குறிப்புரை ஏன் இருக்கின்றன, ஆனால் அந்த பராசக்தி தான் இந்த சக்திகளை காரியப்படுத்தும் என்கிறார்கள். குறிப்புரை தடையிலா ஞானம், மறைத்தல் இல்லாத ஞானம், அதாவது சுத்த ஞானம், அதுவே பராசக்தி எனப்படும். இந்த சக்திகளை எல்லாம் வேறு வேறு பெயர்கள் சொல்லி கொண்டு போய் இந்த உச்சத்திலே இருக்கிற சக்தியை பராசக்தி என்றும், உச்சத்திலே இருக்கிற சிவத்தை பரசிவம் என்றும் சொல்வார்கள். பரம் என்பதற்கு மேலான என்று பொருள். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற சக்தி பராசக்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற சிவம் பரசிவம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பராசக்தி பற்றி செய்திதான் சொல்லுகிறார்கள். திருப்பி படியுங்கள். தடையிலா ஞானம் என்பது மறைத்தல் இல்லாத ஞானம், அதாவது சுத்த ஞானம், அதுவே பராசக்தி எனப்படும். சுத்த ஞானத்துக்குத்தான் பராசக்தி என்று பெயர். இறைவனுடைய மறைப்பில்லாத அறிவுதான் பராசக்தியாக இருக்கிறது. இதை உள்நுழைந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பராசக்தி தான் எல்லாவற்றையும் இயக்குகிறாள் என்ற, இப்ப நாம் சும்மா நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், நம்மை வைத்து விளங்குவோம். நாம் என்று இருக்கிறோம், நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது. இந்த அறிவு என்பதுதான் என்னை இயக்குகிற விஷயம். நான் படிக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் அவருக்கு அடிக்கிறேன், கோவப்படுகிறேன். இது எல்லாவற்றுக்கும் எனக்குள்ளே இருக்கிற அறிவுதான் காரணமாகிறது. ஆகவே என் அறிவுதான் நான். அதுபோல இந்த பராசக்தி தான் இறைவனுடைய இயக்கமாக இருக்கிறவள். ஆகவேதான் அவள் இறைவனோடு ஒன்றி நிற்கிறவள். சிவம் இருக்கிற இடத்திலே சக்தி இருக்கும், சக்தி இருக்கும் இடத்திலே சிவம் இருக்கும் என்று சொன்னதுக்கு காரணம் இந்த சக்தி தான் இறைவனுடைய உண்மை அறிவு. அதை தடையில்லாத அறிவு என்று சொல்கிறார்கள். அந்த வடிவத்தை தான் நாங்கள் இறைவனுடைய வடிவமாக முதலிலே கொள்கிறோம். படியுங்கள். தடையிலா ஞானம், மறைத்தல் இல்லாத ஞானம், அதாவது சுத்த ஞானம், அதுவே பராசக்தி எனப்படும். ஆணவமலம் பாகம் வருதற் பொருட்டு உயிர்களுக்கு தனுவாதிகளை கொடுத்து கன்மங்களை நுகர்வித்து மறைத்தற் தொழிலை செய்யும் சிவசக்தி தடை செய்யும் ஞானமாகிய திரோதான சக்தியாம். இரண்டாவது நிலையிலே மேலே இருப்பது பராசக்தி. அது சுத்த ஞானம் என்று சொன்னார்கள். பிறகு அந்த சக்தி என்ன செய்கிறது என்றால் கீழிறங்குகிறது. கீழிறங்கி என்ன செய்கிறது? உயிர்களுடைய கர்மவினைக்கேற்ப உயிர்களுக்கு பிறவி முதலியவற்றை கொடுத்து அவற்றை மலவாதிப்பிலே இருந்து விடுபட செய்கிறது. அப்படி விடுபட செய்ய வேண்டுமானால் அது மறைப்பு சக்தியாக இருக்க வேண்டும். அதனாலேதான் அந்த சக்தியை திரோதான சக்தி என்று சொல்லுகிறோம். மறைந்திருந்து ஆன்மாவை மலபாதிப்பிலே இருந்து விடுவிக்கிற காரணத்தினாலே அது இரண்டாவது வகை சக்தியாக திரோதான சக்தி என்று சொல்லப்படுகிறது. ஆணவமலம் பாகம் வருதற் பொருட்டு உயிர்களுக்கு தனுவாதிகளை கொடுத்து கன்மங்களை நுகர்வித்து மறைத்த தொழிலை செய்யும் சிவசக்தி தடை செய்யும் ஞானமாகிய திரோதான சக்தியாம். அங்கனம் மறைத்தல் இன்றி மலம் பரிபாகமான ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகம் மாத்திரம் செய்யும் சிவசக்தி தடையிலா ஞானமாகிய பராசக்தியாம். சிவசக்தி பராசக்தி இதெல்லாம் கிட்டத்தட்ட பக்கமானவை. திரோதான சக்தி முதல் மறைந்து நின்று இந்த உயிர்களுக்கு தனுகரண அனுபவங்களை கொடுத்து கண்மங்களை அனுபவிக்க செய்வது திரோதான சக்தி. அந்த கண்மங்களை அனுபவித்ததன் மூலம் அதுல இருந்து விடுபட்ட ஆன்மாக்களை இறைவனோடு ஒன்றச் செய்வது ஞான சக்தி என்று சொல்லப்படுகிற சக்தி. இந்த ரெண்டு விதமான சக்தியையும் சொல்லுகிறார்கள். ஞானாசக்தி என்பது எந்த விதமான மலமறைப்பும் இல்லாத
இறைவனுடைய இயக்கமாக கருதப்படும். திரோதான சக்தி மறைப்பு சக்தியாக இருந்து உயிர்களை விடுவிக்கும். இந்த ரெண்டும் வேறு வேறாக கருதப்படுகிறது. அங்கனம் மறைத்தலின்றி மலம் பரிபாகமான ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகம் மாத்திரம் செய்யும் சிவசக்தி தடையிலா ஞானமாகிய பராசக்தியாம். தடை என்றால் தடுத்தல் அல்லது மறைப்பு. சுத்தமாம் சக்தி ஞானச் சுடராகும். மேற்கோள் சிவப்பிரகாசம் செய்யுள் 75. தடையிலா ஞானம் மறைப்பில்லாத அறிதற் தொழிலை பண்ணும் அறிவு என்று ஞான பிரகாசரும் உயிர்களுக்கு அனுக்கிரக மாத்திரம் குறித்து பொது வகையால் அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய ஞானம் என்று சிவஞான முனிவரும் கூறுவர். அதாவது இந்த சுத்த சக்தி அந்த பராசக்திக்கும் திரோதான சக்திக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி சொல்லிவிட்டு அதற்கான மேற்கோள்களை உயர் நூல்களிலே இருந்து எடுத்து காட்டுகிறார். அதான் இந்த பின்னாலே சொன்ன 2 மேற்கோளும் மேல் சொன்ன விஷயத்தை நிரூபணமாக அமைகின்றன என்கிறார். 2ஆம் குறிப்பு. உய்த்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ எண்ணில். மேற்செய்யுளில் சிவசக்தி அரனுடையதாகி அவன் நினைந்தவாறு புத்தி முத்திகளை புரியும் என கூறப்பட்டமையால் அச்சக்தியின் வியாபாரம் இச்சை கிரியைகள் என்பது பெறப்படும். அகுது அங்கனமாகவும் வியாபாரம் என்பது விரிவு. அந்த சக்தியினுடைய விரிவுதான் இச்சா சக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் விரிகிறது என்று அது என்ற உண்மையை முதலிலே பதிவு செய்கிறார் என்று பெறப்படும் என்கிறார். அகுது அங்கனமாகவும் இச்செய்யுளில் அச்சிவசக்தியின் சொரூபம் தடையிலா ஞானம். எனவே இந்த ஞானத்துக்கும் இச்சை கிரியைகளுக்கும் வேறுபாடு உளது ஆதலின் இச்சை செய்தி ஞானத்துளவோ என்னும் ஆசங்கை உண்டாயிற்று. முக்கியமான ஒரு பிரச்சனை கிளப்புகிறார். முதலிலே இறைவனுடைய தடையில்லாத ஞானமாகிய ஒரு சக்தி இருக்கிறது, ஞானாசக்தி என்று சொன்னார்கள். பிறகு இறைவனுக்கு இச்சைகிரியை ஞானம் என்று 3 இருக்கிறது என்று சொல்ல வருகிற பொழுதிலேயும் அந்த ஞானம் என்ற ஒன்று வருகிறது. அந்த ஞானம் வேறு, இந்த ஞானம் வேறு என்கிறார். அதை திருப்பி படியுங்கள் அந்த குறிப்பை. மேற்செய்யுளில் சிவசக்தி அரனுடையதாகி அவன் நினைந்தவாறு புத்தி முத்திகளை புரியும் என்று கூறப்பட்டமையால் அச்சக்தியின் வியாபாரம் இச்சை கிரியைகள் என்பது பெறப்படும். அகுது அங்கனமாகவும் இச்செய்யுளில் அச்சிவசக்தியின் சொரூபம் தடையிலா ஞானம். எனவே இந்த ஞானத்துக்கும் இச்சை கிரியைகளுக்கும் வேறுபாடு உளது ஆதலின் இச்சை செய்தி ஞானத்து உளவோ என்னும் ஆசங்கை உண்டாயிற்று. அதாவது சந்தேகம் வருகிறது. இந்த கிரியையும் இச்சையும் கிரியையும் ஞானத்தினுடைய ஞானத்தினாலே உண்டாக்கப்படுகிறது என்றால் அதனுடைய வியாபாரம் தவிர 2-3 ஒன்றல்ல என்கிறார். அவ் ஆசங்கையை பரிகரித்தற் பொருட்டு எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி என்றார். ஞானம் இருக்கிறதோ அங்கே இச்சையும் கிரியையும் இருக்கும். அதனுடைய விரிவினாலே வருபவை இவை. ஆனால் 3 தான் என்கிறார்கள், ஒன்றல்ல. பொழிப்புரை. சிவசக்தியின் சொரூபம் சுத்த ஞானமாம். அதுவே பராசக்தி எனப்படும். அச்சக்தியே கிரியாசக்தி முதலிய சக்திகள் அனைத்தையும் காரியப்படுத்தும். அவ்வளவுதான். அதாவது பராசக்தி தான் சுத்த ஞானம். அதுதான் இறைவனுடைய மற்றைய சக்திகளை காரியப்படுத்துகிறது என்று சொல்கிறார். இச்சை கிரியையை காரியப்படுத்துவது அதுதான். பாடல் 82 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு சக்தியின் வடிவம். சக்திதன் வடிவேது எண்ணில் தடையிலா ஞானமாகும். உய்த்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ எண்ணின் எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலால் மறைப்பில் ஞானால் மறுவிடும் கிரியை எல்லாம். பொழிப்புரை. சிவசக்தியின் சொரூபம் சுத்த ஞானமாம். அதுவே பராசக்தி எனப்படும். அச்சக்தியே கிரியாசக்தி முதலிய சக்திகள் அனைத்தையும் காரியப்படுத்தும்.
திருப்பி ஒரு தரம் பார்த்தீங்களா கடைசி பகுதியில்? சிவசக்தியின் சொரூபம் சுத்த ஞானமாம், அதுவே பராசக்தி எனப்படும். அச்சக்தியே கிரியாசக்தி முதலிய சக்திகள் அனைத்தையும் காரியப்படுத்தும். சரி சரி. பாடல் எண் 83. பாடல் தலைப்பு சக்தி பேதங்களும் அவற்றின் தொழிலும். ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன், அன்று அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலம் எல்லாம். பொருளுரை. சக்தி ஒன்றதாய், அப்பராசக்தியானது பொதுவகையால் ஒன்றாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும். ஐந்தொழிலும் செய்தலை குறித்து சிறப்பு வகையால் வியாபரிக்கும் இடத்து திரோதான சக்தி என நின்று இச்சை ஞானம் கிரியை என மூவகைப்பட்டு வியாபரிக்கும். சக்தி ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும். அப்பராசக்தியானது பொதுவகையால் ஒன்றாய் ஐந்தொழிலும் செய்தலை குறித்து சிறப்பு வகையால் வியாபரிக்கும் இடத்து திரோதான சக்தி என நின்று இச்சை ஞானம் கிரியை என மூவகைப்பட்டு வியாபரிக்கும். பராசக்தி என்பது ஒன்றுதான். அப்படியானால் இந்த இச்சா கிரியா ஞானாசக்தி என்பது என்ன என்று கேட்டால், கீழ்நிலையிலே ஆன்மாக்களை உய்வடைய செய்யும் பொருட்டு திரோதான சக்தியாக மாறி அது 3 நிலை கொள்ளும். இச்சை கிரியை ஞானம் என்கின்ற 3 வடிவ நிலையை கொள்ளும் என்கிறார். இச்சை நாதன் உயிர்க்கு அருள் நேசமாகும். அவற்றுள் இச்சா சக்தியாவது முதல்வன் ஆன்மாக்களுக்கு மலத்தை நீக்கி முத்தியை கொடுத்த பொருட்டு கொண்ட விருப்பமாம். இறைவனுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று 3 சக்தி நிலை உண்டு என்று சொல்லிவிட்டார். ஆக முதல் நிலையை பராசக்தி என்று சொல்லுகிறோம். பிறகு திரோதான சக்தியாக மாறுகிற பொழுது இச்சை கிரியை ஞானம் என்று 3ஆக பிரிகிறது என்பது நாம் படித்து விட்டோம். இதிலே இனி இறைவனுக்கு அப்போ இச்சாசக்தி இருக்கிறது, கிரியாசக்தி இருக்கிறது, ஞானாசக்தி இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்ட பிறகு அது என்ன இறைவனுடைய இச்சாசக்தி? இறைவனுக்கும் விருப்பங்கள் உண்டா என்ற கேள்வி பிறக்கிறது. ஆகவே இந்த 3 சக்தியும் சொல்லப்பட்ட பெயராலே சொல்லப்பட்டாலும் அந்த இச்சை என்பது என்ன, கிரியை என்பது என்ன, ஞானம் என்பது என்ன என்பதை விரித்து சொல்ல போகிறார். அதிலே முதலிலே சொல்கிறார், இந்த இச்சா சக்தி என்று இறைவனுக்கு கொண்டு இருக்கிறது என்றால் அவனுடைய ஒரு விருப்பம். இச்சை என்பது விருப்பம் என்று எங்களுக்கு தெரியும். அது என்ன இறைவனுடைய இச்சா சக்தி என்ற கேள்வி எழும்புறதுக்கு பதில் சொல்லுகிறார். அப்படிங்க. இச்சை நாதன் உயிர்க்கு அருள் நேசமாகும். அவற்றுள் இச்சா சக்தியாவது முதல்வன் ஆன்மாக்களுக்கு மலத்தை நீக்கி முத்தியை கொடுத்த பொருட்டு கொண்ட விருப்பமாம். அது இறைவனுக்கு என்ன விருப்பம் என்றால், ஆன்மாக்கள் எல்லாம் மனவயப்பட்டு போய் 2 கேவல நிலையிலே இருக்கின்றன. இறைவனுடைய விருப்பம் என்னவென்றால் அந்த உயிர்களை மலத்திலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும். அந்த விருப்பத்தை தான் இறைவனுடைய இச்சாசக்தி என்று சொல்கிறோம் என்கிறார். உயிர்களை மீட்டெடுப்பதற்கான இறைவனுடைய விருப்பத்தான் இச்சாசக்தியாக மாறுகிறது. நன்றியெல்லாம் ஞான சக்தியால் நாதன் நயந்து அறிவன். அவ்வான்மாக்கள் முத்தியை பெறும் பொருட்டு செய்ய வேண்டிய உபாயங்களை எல்லாம் ஞான சக்தியால் முதல்வன் விரும்பி அறிவன். ஆன்மாக்கள் முத்தி அடைவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஞானாசக்தி, இச்சாசக்தியினுடைய பயன் சொல்லிவிட்டார். உயிர்களை மீட்டெடுப்பது அந்த உயிர்கள் இறைவனுடைய இச்சாசக்தி. இப்போ ஞானாசக்தி என்றால் என்ன என்று சொல்லுகிறார். படிங்களா திருப்பதி ஒருத்தரும். நன்றியெல்லாம் ஞான சக்தியால் நாதன் நயந்து அறிவன். அவ்வான்மாக்கள் முத்தியை பெறும் பொருட்டு செய்ய வேண்டிய உபாயங்களை எல்லாம் ஞான சக்தியால் முதல்வன் விரும்பி அறிவன். இச்சா சக்தியினாலே உயிர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதுதான் இறைவனுடைய இச்சா சக்தியினுடைய வேலை. ஞானாசக்தி என்ன செய்யும் என்றால், அப்படி மீட்டெடுப்பதற்கான வழிகளை எல்லாம் உணர்த்துவது ஞானாசக்தியாக இருக்கும்.
இறைவனுடைய இச்சை என்பது உயிர்களை மீட்டெடுக்க ஏற்படுகிற விருப்பம். பிறகு அப்படி மீட்டெடுப்பதற்கான வழிகளை எல்லாம் கண்டுபிடிப்பதுதான் இறைவனுடைய ஞானாசக்தி என்கிறார். ஞானம் என்பது அறிவு. அப்ப அறிவு முதல்ல ஆசை ஒன்றை உண்டாக்குகிறது. அறிவு அதை எப்படி தீர்மானிக்கிறது என்பதை தீர்மானித்து காட்டுகிறது. அன்று அருள் கிரியை தன்னால் அகிலம் எல்லாம் நாதன் ஆக்குவன் அங்கனம் அறிந்த பொழுது அந்த ஞானத்தின் வேறல்லாத கிரியாசக்தியால் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் முதல்வன் சங்கற்பித்து செய்வன். அதாவது உயிர்களை மீட்க வேணும் என்று நினைப்பது இச்சை, மீட்பதற்கான வழிகளை தீர்மானிப்பது ஞானம், பிறகு அந்த வழிகளை நடைமுறைப்படுத்துவது கிரியை. இதுதான் இறைவனுடைய இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற 3 சக்தி என்கிறார். உயிர்களை மீட்டெடுக்க விரும்புவது இச்சை, அதற்கான வழிகளை கண்டுபிடிப்பது ஞானம், அந்த வழிகளை செயல்படுத்துவது கிரியை. இது 3 தான் இறைவனுடைய இச்சை, ஞானம், கிரியா சக்திகள் என்கிறார். குறிப்புரை: சக்தியின் வியாபார பேதமாவது விரும்புதலும் அறிதலும் செய்தலுமாம். விரும்புதலாவது உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கண் உள்ள இரக்கம், அதுவே இச்சாசக்தி எனப்படும். இரக்கம் கொண்ட பின் மலத்தை நீக்குதற்கும் சிவத்தை அளித்தற்கும் செய்ய வேண்டிய உபாயங்களை அறியும் சக்தி ஞான சக்தி எனப்படும். உபாயங்களாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பன. பின் அவ்வுபாயங்களை செய்யும் சக்தி கிரியாசக்தி எனப்படும். அக்கிரியாசக்தியும் 5 செய்யும் பொழுது அவ்வக்காரிய பேதத்தால் சரணி, உரோதயித்திரி, ஆரிணி என 3 வகைப்படும். 3 தெய்வங்களுக்குமான சக்திகள், 3 சக்திகள் இந்த சக்திகளை தான் சொல்லுகிறார். திருப்பி ஒரு தரம் படியுங்கள், நான் ஒவ்வொன்றா சொல்றேன். சக்தியின் வியாபார பேதமாவது விரும்புதலும் அறிதலும் செய்தலுமாம். பராசக்தி என்று ஒரு சக்தியை சொல்லிவிட்டார். அதுதான் தடையில்லாத அறிவு. அதனுடைய விரிவாகத்தான் இந்த இச்சை, ஞான, கிரியா சக்திகள் தோன்றுகின்றன என்பதை அந்த உண்மையான இறைவனுடைய சக்தியினுடைய விரிவிலே இருந்துதான் இந்த இச்சை, கிரியை, ஞானம் ஆகிய 3 சக்திகளும் தோன்றுகின்றன என்கிறார். விரும்புதலாவது உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கண் உள்ள இரக்கம். அதாவது இந்த இச்சாசக்தி என்றால் என்னவென்றால் உயிர்களுடைய மலத்தை நீக்கி அதற்கு மோட்சத்தை கொடுக்கிற விருப்பம்தான் இச்சை எனப்படும். அதற்கான வழிகளை கண்டுபிடிப்பது இறைவனுடைய ஞானாசக்தி எனப்படும். கண்டுபிடித்த வழிகளூடாக அவற்றை மீட்டெடுப்ப செயல்படுவது என்பது கிரியாசக்தி என்று சொல்லப்படும். இதுதான் இந்த 3 சக்தியினுடைய செயல்பாடுகள் என்கிறார். விரும்புதலாவது உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கண் உள்ள இரக்கம், அதுவே இச்சாசக்தி எனப்படும். இரக்கம் கொண்டபின் மலத்தை நீக்குதற்கும் சிவத்தை அளித்தற்கும் செய்ய வேண்டிய உபாயங்களை அறியும் சக்தி ஞானாசக்தி எனப்படும். உபாயங்களாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பன. அதாவது உபாயங்களை கண்டுபிடிப்பதுதான் ஞானாசக்தி. செயல்படுத்த நினைப்பது, ஆசைப்படுவது இச்சாசக்தி. அதுக்கு அந்த உயிர்களை மீட்டெடுப்பதற்கான செயல்களை எப்படி தீர்மானிப்பது என்பதுதான் அவர்களுடைய ஞானாசக்தி. அந்த உபாயங்கள் என்னவென்றால் இந்த 5 தான் அந்த உபாயங்கள் என்கிறார். இந்த 5 ஊடாகத்தான் உயிர்களை மலங்களில் இருந்து மீட்டெடுக்கிறார். அந்த உபாயங்களை தான் இந்த 5 என்று இங்கே சொல்லப்படுகிறது. பின் அவ்வுபாயங்களை செய்யும் சக்தி கிரியாசக்தி எனப்படும். அக்கிரியா சக்தியும் 5 செய்யும் பொழுது அவ்வக்காரிய பேதத்தால் சனனி, உரோதயித்திரி, ஆரிணி என 3 வகைப்படும். கிரியாசக்திக்குள்ளே 3ஆக அதை பிரிக்கிறார்கள். ஜனனி, உரோதயத்ரி, ஆரணியா, ஆரிணி, என்னதியா, ஆரிணி, நாரிணி என்கின்ற 3 சக்திகளாக அந்த கிரியாசக்தி தொழில் வேறுபாட்டால் பிரிக்கப்படும் என்கிறார். இறங்குதலும் உபாயங்களை அறிதலும் அவற்றை செய்தலும் ஆகிய 3 ஞானத்தின் வியாபார பேதமே அன்றி
வேறு அண்மையால் இச்சா ஞான கிரியாசக்திகள் முதல்வனது ஞானமாகிய பராசக்தியின் வியாபர பேதமே அன்றி வேறு அல்லனவாதல் பெறப்படும். அதாவது பராசக்தி என்று தடையில்லாத ஞானத்திலே இருந்துதான் இந்த இச்சைகிரியை ஞானம் பிறக்கிறது. ரெண்டு இடத்திலும் ஞானத்துக்குள்ளே ஞானம் பிறக்கும். அந்த ஞானம் என்னவென்றால் அது இறைவனுடைய தடையில்லாத சக்தியை தான் முதலிலே பராசக்தி என்கிறோம். பிறகு அதிலே இருந்து இச்சைகிரியை ஞானம் பிறக்கிறது. இச்சை என்பது இறைவன் உயிர்களை மீட்டெடுக்க நினைக்கும் நினைப்பு இச்சை. பிறகு அதுக்கான வழிகளை கண்டுபிடிப்பது, அதாவது ஐந்தொழிலை செய்வித்தல் என்கின்ற வழியை கண்டுபிடிப்பது என்பது ஞானம். பிறகு அந்த ஞானத்தினூடாக அந்த கண்டுபிடித்த பிறகு அதை செயல்படுத்துவது என்பது கிரியை. இது மூன்றையும் தான் சொல்லுறார். இதனால் சக்தி ஒன்றே என்பதும் அச்சக்தியினாலே முதல்வன் உலகங்கள் எல்லாவற்றையும் தோற்றுவித்து நிறுத்தி அழிப்பன் என்பதும் உணரப்படும். சக்தி ஒன்றே இருந்தாலும் அந்த சக்தியை வைத்து இறைவன் இந்த மூன்று காரியத்தையும் செய்விப்பான். தோற்றுவிப்பான், நிறுத்துவான், பிறகு அழிப்பான். பொழிப்புரை. பராசக்தியானது பொது வகையால் ஒன்றாய் இச்சை ஞானம் கிரியை என்னும் வியாபர பேதத்தால் மூவகைப்படும். வடிவம் உண்டு. ஒன்று முதல் நிலையிலே அது ஒன்று, பிறகு இந்த இச்சை ஞானம் கிரியை என்று மூன்றாக விரிகிறது என்கிறார். உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளிக்கும் பொருட்டு பரமசிவன் கொண்ட கருணை இச்சா சக்தியும், அதற்கு செய்ய வேண்டிய உபாயங்களை அறியும் அறிவு ஞான சக்தியும், அவ்வுபாயங்களை சங்கற்பித்து செய்யும் சங்கற்பம் கிரியா சக்தியுமாம். பாடல் எண் 83. பாடல் தலைப்பு சக்தி பேதங்களும் அவற்றின் தொழிலும். ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். நந்தலாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன் அன்று அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலம் எல்லாம். பொழிப்புரை. பராசக்தியானது பொது வகையால் ஒன்றாய் இச்சை ஞானம் கிரியை என்னும் வியாபர பேதத்தால் மூவகைப்படும். உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளிக்கும் பொருட்டு பரமசிவன் கொண்ட கருணை இச்சா சக்தியும், அதற்கு செய்ய வேண்டிய உபாயங்களை அறியும் அறிவு ஞான சக்தியும், அவ்வுபாயங்களை சங்கற்பித்து செய்யும் சங்கற்பம் கிரியா சக்தியுமாம். அதாவது இறைவனுடைய சதாசக்தியாகிய அந்த பராசக்தி சிறப்பு வகையால், பொது வகையால் ஒன்றால், சிறப்பு வகையால் மூன்றாக பிரியும். அந்த மூன்று பிரிவை தான் இச்சை ஞானம் கிரியை என்கிறோம். ஞானம் என்பது உயிர்களை, இச்சை என்பது உயிர்களை விடுவிக்க தோன்றும் எண்ணம். பிறகு அதற்கான வழிகளை கண்டுபிடிப்பது ஞானம். அந்த கண்டுபிடித்த ஞான வழிகளை செயல்படுத்துவது என்பது கிரியை. இந்த மூன்றையும் தான் இந்த பாடல் விளங்கப்படுத்துகிறது. பாடல் எண் 84. பாடல் தலைப்பு சிவசமவாதிகள் ஆசங்கையும் மறுப்பும். அது அடுத்த வகுப்புல படிப்புமே. சரிங்க, சரி. நன்றிங்க. நன்றிங்க.